என்ன தீபிகா, வந்தியத்தேவன் நல்லா இருக்கா? ஏய், தீபிகாவை பிடிக்காம போகுமா? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்தியத்தேவனை ரொம்ப பிடிக்கும். அதே வச்சுடுவோம். ஓகே. சரி, பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க. பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? என்ன மித்ரா, என்ன வெறுப்பேத்தனோனே சரியா? செய்ய செய்ய. ஆனா அதுக்கு முன்னாடியே நான் ஒன்னு செய்யறேன். குந்தவை, குயிலி, அப்புறம் குந்தவை நல்லா இருக்கா? குந்தவை 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 நல்லா இருக்கே. குந்தவை வந்தியத்தேவன். சொல்லுங்க மேடம். மூர்த்தி, நெக்ஸ்ட் பிளான் சொல்லியிருந்தேன்ல, தள்ளி போட வேண்டாம். இன்னைக்கு ஈவினிங்கே பண்ணிடலாம். ஏன் மேடம், என்னாச்சு? காரணம்லாம் கேட்காத, நான் சொன்னா செய்ய. ஈவினிங் நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு. ஓகே மேடம். என்ன தீபிகா, பீச்சுக்கு வந்திருக்கிறோம்? ஏன் வினாய், கிளையண்ட பீச்ல மீட் பண்ண கூடாதா? என்னது, கிளையண்ட பீச்ல மீட் பண்ணுமா? ஆமா. தீபிகா, ஏதோ தப்பா இருக்கு. யாரோ உன்னை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பீச்ல கிளையண்ட மீட் பண்ணலாம்னு சொன்னது இவங்களா தான் இருப்பாங்க போல. எதுக்கும் இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஹே லூசு, நான் பொய் சொன்னா கூட உனக்கு தெரியலையா? என்னது, பொய் சொன்னியா? நீயே அப்பாவியா ஏமாலியா இருந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ற பாரு, அதான் எனக்கு செம்ம காமெடியா இருக்கு. இருக்கும் தீபிகா, நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. உன் மேல ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தானே ஏமாத்த முடியுமே தவிர, உன் மேல நம்பிக்கை இல்லைனா உன்னால என்ன இல்ல யாரையுமே ஏமாத்த முடியாது. இப்ப கூட சொல்றேன், நான் உன் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன். அதனால நீ என்ன சொன்னாலும் எந்த கேள்வியும் கேட்காம நான் அதை நம்புவேன். டேய், நான் சும்மா ஜாலிக்கு ஒரு பொய் சொன்னா அதுக்கு போய் இவ்ளோ பெரிய லெக்சர் கொடுக்கற? மறுபடியும் பாத்தியா, இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்துட்டு ஜாலிக்கா பொய் சொன்னு சொல்ற? வினய், நான் பொய்ன்னு சொன்னது உன்னை அப்பாவி ஏமாளின்னு சொன்னல, அத. நீ என்ன ஒண்ணுமே தெரியாத அப்பாவியா? அப்போ நிஜமாவே கிளையண்ட் இங்க தான் மீட் பண்ண போறோமா? இதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஆனா இப்பவே இல்ல, அவங்க வரதுக்கு இன்னும் 1 hour இருக்கு. அப்புறம் எதுக்கு இவ்வளவு ஏர்லியரா கூட்டிட்டு வந்த? கொஞ்ச நேரம் உன்கிட்ட இப்ப வம்பிழுத்து ஜாலியா பேசிட்டு இருந்தேல, அதே மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கதான். ஹே, என்ன தீபிகா, அதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? வீட்லயே பேசிருக்கலாமே. வீட்லயா? அங்கதான் உன் ஆசை மனைவி மித்ரா இருக்கால. உன்கிட்ட ஒரு வார்த்தை சிரிச்சு இல்ல, சீரியஸா பேசினா கூட உருன்னு முறைச்சு பாக்குறா. அங்க இருந்து நான் உன்கிட்ட என்னத்த பேசுறது? அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சரியான கேடிதான் நீ. சரி சரி, ரொம்ப புகழாத. சரி, இன்னும் கிளையண்ட் வர கொஞ்சம் நேரம் இருக்குல்ல, ஏதாவது சாப்பிடலாமா? என்ன சாப்பிடலாம்? ஃபுட்டா? சரி, உன் இஷ்டம். ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணு. ஆர்டர் பண்ணிட்டேன் வினய், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். ஓகே, சரி வா. இங்க உட்காரலாமா?
என்ன வினய், இங்க போர் அடிக்குதா? வீட்லயே இருக்கிறதுக்கு இது ஓகே தான். ஓ, ஓகே தான். இதே உன் ஆள் உன் கூட இருந்திருந்தா ஜாலியா இருந்திருப்பல. அப்படிலாம் இல்ல தீபிகா. அவ கூட வந்தா ஒரு விதமான ஜாலி, உன் கூட வந்தா அது வேற மாதிரி இருக்கும். அது சரி, நீ என்னைக்கு உன் பொண்டாட்டியை விட்டு கொடுத்திருக்க? ஏய், என்ன நீ இன்னைக்கு ஓவரா கிண்டல் பண்ணிட்டே இருக்க? ஏய், கிளையண்ட் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஒரு நிமிஷம் இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். என்ன இவ கிளையண்ட் கிட்ட தானே பேச போறா? ஏதோ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேச போற மாதிரி தனியா எழுந்து போறா. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம் சார். உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா ஏற்பாடு பண்ணிடலாம். எனக்கு என்ன வேணுமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. உண்டெல்லாம் ஆர்டர் குத்தாச்சு அப்பவே. சார், ஒத்தையாளா உட்காந்து இப்படி வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு பதிலா உங்க பக்கத்துல உங்க அழகுக்கும் கலருக்கும் பொருத்தமா ஒரு பொண்ணு இருந்தா எவ்வளோ என்ஜாய்மெண்டா இருக்கும். என்ன சார் முறைக்கிறீங்க? சத்தியமா சொல்றேன் சார். நீங்க மட்டும் 3 சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க சார். டேய், என்ன பார்த்தா உனக்கு அந்த மாதிரி தெரியுதா? இங்க பாரு, இன்னொரு நிமிஷம் இங்க உட்கார்ந்து அடிச்சு ஓடுறா. சார், பொண்ணை பார்த்தா உங்க மனசு மாறிடும் சார். ஒரு டைம் பாருங்க சார். டேய், இப்ப போறியா இல்லடா? சார் ப்ளீஸ் சார், பாருங்க சார். சார் பாருங்க, பாருங்க சார். சார் பாத்தீங்களா சார், நான் அப்பவே சொல்லல? போட்டோவை பார்த்த உடனே வாயடிச்சு போயிட்டீங்க பாருங்க. என்ன சார், ஆர்டர் எடுத்துலாமா சார்? அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாமா சார்? சொல்லுங்க சார், எப்ப சார், எங்க சார்? ஏன் சார் அடிக்கிறீங்க? சார், சார் அடிக்கிறீங்க சார். ஏய், 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 சார், சார், வேணாம், நான் முடிச்சேன். மித்ரா போட்டோ உங்ககிட்ட எப்படிடா கிடைச்சு? சொல்றா. சார், சார் அடிங்க சார், வலிக்குது சார். சார் விட்டுங்க சார். சொல்றேன் சார், சொல்றேன் சார், சொல்றேன். சொல்றா, மித்ரா போட்டோ உங்ககிட்ட எப்படிடா வந்துச்சு? டேய், சொல்றாங்கறல. டேய், சொல்றேன் சார், சொல்றா. சார், எனக்கு தெரியலையா சார்? டேய், யாரா நீ? சார், நாம அன்னைக்கு பார்த்துமே. பண்ணி கூட்டத்தை கொடுத்து நீங்க நினைக்கிற மாதிரி அவ நல்ல பொண்ணு இல்ல சார். ஆரம்பத்துல அவ என்கிட்ட இருந்துதான் சார் தொழில் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் தனியா பிரிஞ்சு போய் தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டா சார். இப்ப மறுபடியும் என்கிட்டயே வந்துட்டா சார். அன்னைக்கு உங்க 2 பேரையும் சேர்த்து பார்த்தல சார். அன்னைக்கு தான் சார் 6 மாசத்துக்கு அப்புறம் நான் அவளை பார்த்தேன். அதான் சார், இப்ப உங்களை பார்த்ததும் உங்களை மாதிரி ஒரு கிளைண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு உங்ககிட்ட இன்ட்ரோ ஆயிக்கலாம்னு வந்தேன் சார். நீங்க என்னடா துரத்தி துரத்தி அடிக்கிறீங்களே சார். டேய், நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் முட்டாள் நினைச்சேடா. அடிச்சு மண்டே உடைச்சு உண்மையை சொல்றா, இல்லன்னா உன்னை கொலைய பண்ணி சொல்றா. சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதுல உண்மைதான் சார்.
டேய் இந்த பாரு நீ போய் சொல்லிட்டு இருக்கடா எனக்கு நல்லா தெரியும். மரியாதை சொல்றா இல்ல உன்னை அடிச்சு கொன்றுவேன். இல்ல சார், சார் அடியாதீங்க சார். சார் வலிக்குது சார். சார், சார் என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். சார், சார் அடியாதீங்க. விடு வினய், எதுக்காக அவனை போட்டு இப்படி அடிக்கிற? சும்மா இரு தீபிகா, அதெல்லாம் உனக்கு எதுவும் தெரியாது. ஒண்ணும் இல்லைன்னா எதுக்கு அவனை போட்டு அப்படியே அடிச்சிட்டு இருக்க வினய்? தீபிகா ஒண்ணும் இல்லைன்னா விட. எதுக்காக இப்படி சும்மா நோண்டி நோண்டி கேட்டுட்டே இருக்க? இதுக்காக தானே நான் இவ்ளோ பிளான் போட்டேன். வீட்டுக்கு போற வரைக்கும் இப்படியே இரு. வினய், நீ எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுற? என்ன பிரச்சனைன்னு தானே கேக்குறேன். ஏய் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அம்மா உன் கிளையண்ட் வந்துட்டாங்களா இல்லையா அது முதல்ல சொல்லு. ஐயோ சாரி, இங்க நடந்த கலவரத்துல நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அவங்களுக்கு திடீர்னு வேற ஒரு பிளான் வந்துருச்சாம். நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு தூரம் வந்ததே வேஸ்டா போச்சு. என்ன பண்ண முடியும்? எல்லாம் நம்ம நேரம். சரி வா வினய் போலாம். வா. நீ எனக்கு லக்கி சாம் தான். நீ என் வயித்துல உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் மேல கோவமா இருந்தவங்க கூட இப்ப என் மேல அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். எப்படா நீ சுவாசிக்கிறத நான் உணர்வேன்? எப்ப உன் பிஞ்சு காலால என் வயித்துல உதைப்ப? நீ எப்ப சிரிப்ப? நீ எப்ப புரண்டு படுப்ப? இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா சேட்டையும் ஆரம்பிச்சிருவல்ல? அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருப்ப? அம்மா மாதிரியா இல்ல அப்பா மாதிரியா? நீ எப்படி வேணாலும் இரு. ஆனா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லா பொண்ணுகளும் தனக்கு பிறக்க போற குழந்தை எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க தெரியுமா? அப்பா மாதிரி இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. என்னம்மா ஆச்சரியமா இருக்கு? இவ்ளோ சீக்கிரத்திலேயே கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க? ஆமா மித்ரா, முன்னாடி எல்லாம் கோயிலுக்கு போனா வேண்டுதல்களும் நேர்த்தி கடன்களும் சாமி கிட்ட கேக்குறதுக்கும் கெஞ்சுறதுக்கும் நிறைய இருந்துச்சு. இப்ப சாமி கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு? கேட்ட எல்லாத்தையும் தான் கொடுத்துட்டாரே. இப்ப சாமிக்கு நன்றி சொல்றதுக்கு மட்டும்தான் நான் கோயிலுக்கு போறேன். அதான் சீக்கிரம் வந்துட்டேன். ஆமா, பசும்பால் வச்சுட்டு போனேனே, சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. மித்ரா, நீ இப்ப சாப்பாட்டு விஷயத்துல சரியா நடந்துக்கணும். ஏன்னா நீ சாப்பிடுறது வெறும் சாப்பாடு இல்ல, மருந்து. ஆமா, நீ இப்ப சாப்பிடுறது பசிக்காக இல்ல, குழந்தைக்காக. உனக்கு இப்ப நாங்க இருக்கிற மாதிரி வினய் என் வயித்துல இருக்கும்போது எனக்கு யாருமே இல்ல. ஆனா வினயோட அப்பா அந்த குறையே இல்லாம என்ன பாத்துக்கிட்டாரு. நல்ல நல்ல புக்ஸ், இசைன்னு எல்லாம் வாங்கி கொடுத்து என்ன நல்ல மனநிலையில வச்சிருந்தாரு. ஒரு முறை என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு 6 மாசம் இருக்கும்போது வயித்துல எந்த அசைவுமே இல்ல. வயித்துல குழந்தை இருக்கிற ஃபீலே எனக்கு இல்ல. நான் ரொம்ப பயந்துட்டேன். இத நான் யார்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும்? உன் மாமனார் கிட்ட தான் சொன்னேன். டாக்டரா இருந்தாலும் அவருக்கும் ரொம்ப பயம். வேற டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவங்க காலையில கிளினிக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க 2 பேரும் விடியற வரைக்கும் தூங்கவே இல்ல. விடிஞ்சதும் முதல் வேலையா கிளினிக்கு ஓடணும். டாக்டர் செக் பண்ணிட்டு பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல,
பேபி நார்மலா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அப்பவும் என்னால நம்ப முடியல. அதுக்கு டாக்டர் சொன்னாங்க, குழந்தை ரொம்ப அமைதியானவன் போல, அதான் சைலண்டா எந்த மூமெண்ட்டும் இல்லாம இருக்கான்னு. நீங்க லக்கி தான், இப்படி ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னாங்க. அவங்க என்ன நினைச்சு சொன்னாங்கன்னு தெரியல. வயித்துல இருந்த வரைக்கும் சைலண்டா இருந்தவன் பிறந்ததுமே அவன் சேட்டைய ஆரம்பிச்சுட்டான். நீதான் பாக்குறியே வினய் பண்ண சேட்டையெல்லாம். ஆமாம்மா, எனக்கு கூட வயித்துல குழந்தை இருக்கிற ஃபீலிங்கே இல்ல. சின்ன அசைவு கூட இல்ல. ஆ, மித்ரா, இதுக்கெல்லாம் நீ பயப்படாத. உனக்கு இது ஆரம்ப காலகட்டம் தான். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ண இன்னும் நாள் ஆகும். உனக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என்ன பயம் இருந்தாலும் என்கிட்ட கேளு, சரியா? சரிம்மா. இந்த குங்குமத்தை பக்கத்திலேயே வச்சுக்கோ. ஏதாவது மனசு கஷ்டமா இருந்தா நெத்தியில வச்சுக்கோ. ஆ, சரிம்மா. நைட்டு மறக்காம என் மருமகளுக்கு சுத்தி போடணும். ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி, நான் வரேன். ரெண்டு நிமிஷம் போன் பேசிட்டு வரதுக்குள்ள இங்க ஒரே கலைபரமே நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன நடந்ததுன்னு கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேங்கிற. டென்ஷன் தான் ஆகுற. தீபிகா, கொஞ்சம் பேச மரியா. நான் இருக்கிற டென்ஷன்ல ஏன்டா வந்தோன் இருக்கு. இங்க பாரு வினய், இரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லாம நீயா டென்ஷன் ஆகுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு வினய். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்னென்ன டயலாக் எல்லாம் சொன்ன. உன்னை நான் முழுசா நம்புறேன், நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன்னு சொன்னல. இப்ப என்ன வந்துச்சு? ஏன் என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குற? சொல்லு வினய், என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன்ல. நீ போன் பேசிட்டு வரேன்னு அந்த பக்கம் போனல, அப்ப என்கிட்ட ஒரு புரோக்கர் வந்தான். உன்கிட்டயா? புரோக்கரா? புரோக்கர்னா இவ ரியல் எஸ்டேட் புரோக்கர் கிடையாது. என்கிட்டே வந்து மித்ரா போட்டோவை காமிச்சு இப்ப வேணுமா சார்னு கேக்குறான். எனக்கு அப்படியே சுர்ரு தலைக்கு ஏறிடுச்சு. அதான் அந்த எருமையை துரத்தி துரத்தி அடிச்சேன். ஓ, அதுதான் மேட்டரா? நீ பண்ணதுதான் சரி. நீ இல்ல, யாரா இருந்தாலும் அதுதான் பண்ணுவாங்க. ஆமா, அவன் காட்டின போட்டோ மித்ரா தானே நீ எப்படி கன்ஃபார்மா சொல்ற? என்ன பேசுற நீ? என் ஒய்ஃப் எனக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஆனா இந்த உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. ஹேய், நீ வேற தீபிகா, சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காத. சரி, அது கட்டுக்கதையா கூட இருக்கலாம். ஆனா இந்த சோஷியல் மீடியா காலத்துல மித்ரா போட்டோ யார் கைக்கு வேணாலும் போகலாம். அந்த போட்டோல இருந்த மித்ரா தான் உன் வைஃப்னு அவனுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி இல்ல தீபிகா. அவன் பிளான் பண்ணி வந்ததா கேட்டிருக்கான். என்ன வினய் சொல்ற? நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நல்ல பொண்ணு இல்ல சார். ஆரம்பத்துல அவ என்கிட்ட இருந்துதான் சார் தொழில் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் தனியா பிரிஞ்சு போய் தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டா சார். இப்ப மறுபடியும் என்கிட்டயே வந்துட்டா சார். அன்னைக்கு உங்க 2 பேரையும் சேர்த்து பார்த்தல சார். அன்னைக்கு தான் சார் 6 மாசத்துக்கு அப்புறம் நான் அவளை பார்த்தேன். அதான் சார், இப்ப உங்களை பார்த்ததும் உங்களை மாதிரி ஒரு கிளைண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு உங்ககிட்ட இன்ட்ரோ ஆயிக்கலான்னு வந்தேன் சார். நீங்க என்னடா துரத்தி துரத்தி அடிக்கிறீங்களே சார். வினய், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. எனக்கு என்னமோ அந்த புரோக்கர் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு தோணுது.